இன்று தமிழகத்தில் காவல்துறைக்கும் போக்குவரத்துறைக்கும் ஒரு பல பிரச்சனைகள் உருவாக்கியிருக்கா. ரெண்டு பேத்துக்குள்ள ஈகோ அப்படிங்கிறதுனால பிரச்சனைகள் பெருசாகிருக்கா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் எல்லாருக்கும் வருதுங்க. இது வரைக்கும் அரசு துறைகள் எல்லாம் ஒற்றுமையாக தான் இருப்பாங்க. ஆனால் இந்த சமயத்தில் பார்த்தோம்னா காவல்துறை இருக்கு பார்த்தீங்களா, காவல்துறை சீண்டிடுச்சா போக்குவரத்து துறை அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லோருக்கும் ஒரு கேள்வியை எழுப்புது அப்படின்னு சொல்லலாம். தூத்துக்குடியில் பஸ்ஸில் போகும்போது காவல்துறையை நீங்கள் டிக்கெட் எடுத்தே ஆகணும்னு சொல்லி வற்புறுத்தி அது ஒரு பிரச்சனையாக பேசப்பட்டது. இப்படி பிரச்சனையாக பேசப்பட்டதுனால இன்னைக்கு சென்னையில் ஒரு 22 பஸ்ஸுக்கு அவதாரம் விதிச்சிருக்காங்க. அந்த அவதாரம் விதிச்சது எந்த பஸ் அப்படின்னா கவர்மெண்ட் பஸ்ஸுக்கு. கவர்மெண்ட் பஸ்ஸுக்கு விதித்த அவதாரம் யார் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தா போக்குவரத்து காவலர்கள் அந்த 22 பஸ்ஸுக்கு அவதாரம் விதிச்சிருக்காங்க. இதுதான் இன்னைக்கு பேசு போல இருக்கு. என்னடா இது வரைக்கும் கவர்மெண்ட் பஸ்ஸுக்கு அவதாரமே விதிச்சதில்லை, இப்ப புதுசா விதிச்சிருக்காங்க அப்படிங்கிறது. இதனாலதான் எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா காவல்துறைய சீண்டி இருக்கு போக்குவரத்து துறை, அதனாலதான் இன்னைக்கு காவல்துறை அதிரடி முடிவு எடுத்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி எல்லோரும் பேசப்படுறாங்க. அதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம். நம்ம சேனல் நீங்க முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணதான் இந்த மாதிரி வீடியோக்கெல்லாம் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்க முடியும். அதே மாதிரி நம்ம வீடியோ லைக் பண்ணுங்க, உங்கள் நண்பர்களுக்கு அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். கீழே கமெண்ட் பாக்ஸ் இருக்குது, அதில் கமெண்ட் பண்ணிடுங்க. இன்னைக்கு தமிழகத்தில் 2 அரசு துறைகள் மோதுகிறதா அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பார்த்துருவோம். சென்னையை சேர்ந்த ஆயுதப்படை போலீஸ்காரர் ஆறுமுக பாண்டி என்ன பண்றாருன்னா அவருடைய வேலை நிமித்தமாக நாங்குநேரிக்கு கோர்ட்டுக்கு போறாரு. கோர்ட்டு போய் அந்த வேலைகள் முடிச்ச பின்னாடி அங்கிருந்து வெளி போற பஸ்ல ஏறாரு. அந்த வண்டியில வரும்போது டிக்கெட் எடுக்க சொல்லி அந்த பஸ்ல இருக்கிற கண்டக்டர் கேட்கிறாரு. இவர் என்ன சொல்றாருன்னா நான் அரசு பணிக்காக வந்திருக்கேன், அதனால நான் டிக்கெட் எடுக்க முடியாது அப்படிங்கிறாரு. கிடையாது, நீங்க வாரண்டோட வாங்க, ஒரு கைதியோட வரீங்கன்னாக்க வாரண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லி காட்டுங்க, நான் உங்களுக்கு டிக்கெட் வாங்கல, நீங்க வாரண்டே காட்டல, அதனால நீங்க டிக்கெட் எடுத்தே ஆகணும், ரூல்ஸ் அப்படின்ட்டாரு. இல்ல முடியவே முடியாது, நீங்க என்ன அரசு வேலையில இருக்கிறவங்க எல்லாம் டிக்கெட் எடுக்க முடியாது அப்படின்ற மாதிரி பல பிரச்சனைகள் வருது. அதை வீடியோ எடுத்து சமூக வலைதளங்களை விடுறாங்க. அது பல பிரச்சனையாச்சு. அதே போக்குவரத்து துறை அதிகாரிகிட்ட கேட்கும்போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா காவல்துறையை சேர்ந்தவங்க பஸ்ஸில் வந்தாங்கன்னா அவங்க வாரண்ட் கைதில் கூட்டுக்கு போகிறாங்க, ஒரு கோர்ட்டுக்கு கூட்டுக்கு போகிறாங்க. கூட்டுக்கு போகும்போது வாரண்டோட வரணும். அப்படி வாரண்டோட வரும்போது அவங்க அந்த பஸ்ஸில் வரும்போது அவங்ககிட்ட வாரண்டை காட்டணும். அந்த வாரண்டை காட்டினா நாங்கள் அவங்கள்ட்ட வசூலிக்க மாட்டோம், அந்த வசூலிக்கான தொகையை நாங்கள் போக்குவரத்து துறையில் வாங்கிக்கிடுவோம் அப்படின்ட்டு அவர் முன்வைக்கிறாரு. அதே இவர் எதுவுமே காட்டலை, அதனால இவர் டிக்கெட் எடுத்து தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வைக்கிறார். அதனால என்ன பண்ணா இவர் தவறுலாம் நடந்துக்கிட்டதுனால துறை ரீதியாக நடவடிக்கை எடுக்க சொல்லி நாங்கள் வலியுறுத்திருக்கோம் அப்படிங்கிற விஷயத்த வச்சார். இது தமிழத்தையே ஒரு ஒழிக்கிருச்சு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அண்ணாமலை பிஜேபி சேர்ந்த அண்ணாமலை என்ன சொல்றாரு, இல்லை காவல்துறையினர் டியூட்டியில் இருக்கும்போது டியூட்டி விஷயமா அவங்க போகும்போது அவங்களுக்கு இலவசம் அப்படின்னு சொல்லி நம்ம முதலமைச்சரே சொல்லியிருக்காருன்னு சொல்லி அவர் சொன்னார். இதை பற்றி ஆளுங்கட்சியை சேர்ந்தவங்க எதுவுமே சொல்லலை. இது முதலமைச்சரே சொல்லியிருக்காரு அப்படி சொன்ன பின்னாடியும் தலைமையகத்தில் இது வரைக்கும் எதுவுமே சொல்லலை. இவங்களை கண்டிக்கலை, போக்குவரத்து துறையை கண்டிக்கலை, இல்லை போலீஸ் துறையை கண்டிக்கலை, அவங்களும் சாந்தமாக இருக்காங்க. இப்போ என்ன ஆச்சுனாங்க காவல்துறையுடைய ஈகோ தூண்டிட்டாங்களோ அப்படின்ற மாதிரி இருக்கு. அதனால என்ன ஆச்சுனாங்க சென்னை பாண்டிச்சேரி போகிற ஒரு அரசு பேருந்தை பிடிச்சு அவங்க ஒரு 1000 ரூபா ஃபைன் போட்டிருக்காங்க. எதுக்குடா 1000 ரூபா ஃபைன் அப்படின்னு பார்த்தா அது நோ பார்க்கிங்கில் அந்த வண்டி நின்றுருக்கு. இன்னும் நோ பார்க்கிங்கில் எப்படி நீங்கள் ஃபைன் போடலாம் அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. சரி இங்கே மட்டுமா அப்படின்னு பார்த்தா சென்னையில் தாம்பரத்தில் என்ன நடந்திருக்குன்னா அங்கே ஒரு 22 பஸ் நோ பார்க்கிங்கில் நிற்குதுன்னு சொல்லி அவங்க ஒரு 1000 ரூபா மணிக்கு ஃபைன் போட்டாங்க. என்ன நீங்கள் 1000 ரூபா ஃபைன் போடுறீங்க அப்படின்னு கேட்கும்போது நோ பார்க்கிங்கில் நிற்குது அப்படின்னு அவங்க ரூல்ஸ் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படி போக்குவரத்து துறை அதிகாரிகள் ரூல்ஸ் பேசினாங்களோ அதே மாதிரி காவல்துறையும் ரூல்ஸ் பேச ஆரம்பிச்சிருச்சு. ஏற்கனவே போக்குவரத்து துறை பல இடங்களில் ரூல்ஸ் படி நடக்கணும் அப்படின்னா இது வரைக்கும் போக்குவரத்து துறை பல ஃபைன்கள் கட்டி தான் ஆகணும். ஒரு இடத்துல அதிவேகமாக போகிறதா இருந்தாலும் சரி, ஒரு நோ பார்க்கிங்காக இருந்தாலும் சரி, அதோட முக்கியம் ஒரு பஸ்ஸில் எவ்வளோ பேர் ஏறணும். ஒரு பஸ்ஸில் கவர்மெண்ட் பஸ் இருக்குது, கவர்மெண்ட் பஸ்ஸில் பார்த்தோம்னா நம்மளுக்கே தெரியும்
ஒரு 64 பேர் ஏறணும் அப்படின்னா அந்த பஸ்ஸில் வந்து 150 பேர் ஏறுவாங்க. பஸ்ஸில் வந்து வெளியில் வந்து படியில் தொங்குற அளவுக்கு ஆட்களை ஏற்றிட்டு போகிறது அரசு பஸ்ஸு தான். இதுக்கெல்லாம் பிடிச்சி ஃபைன் போட்டோம்னு வச்சுங்க, ஒரு அரசு பஸ்ஸும் ரோட்டில் ஓட முடியாது. இது யாருக்கு தலைவலி வரும் அப்படின்னா கவர்மெண்ட்டுக்கு தான். ஏன்னா அரசு அதிகாரியான போக்குவரத்து அதிகாரிகள் ஃபுல்லாக வந்து அரசு பஸ்ஸில் ஃபுல்லாக வந்து அதிக ஆட்களை ஏற்றிருக்குங்க, நோ பார்க்கிங்கில் இருக்குது, ஓவர் ஸ்பீடுக்கு, இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து அரசு பேருந்தில் வந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டா அரசு பேருந்து எதுவுமே ஓடவே முடியாது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இன்னைக்கு வந்து ஒரு இவ்வளோ பேர் தான் ஏறணும், பயணிகள் இவ்வளோ பேர் தான் ஒரு வண்டியில் இருக்கணும் அப்படின்னா மீதி பயணிகளுக்கு பஸ்ஸுகள் தேவைப்படும். அப்போ பஸ்ஸுகளுடைய இருப்பு நம்மகிட்ட கம்மியாக இருக்குது. அப்போ என்ன பண்ண முடியும்? இந்த சூழ்நிலையை வந்து காலகட்டத்துக்கு போய்க்கிருக்கு. இதுடைய முடிவு அப்படின்னு பார்த்தா இன்னும் வந்து அவங்களுடைய தன்மானத்தை தீட்டிக்கிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி. எனவே அவருக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, போக்குவரத்து துறை பார்த்தீங்கன்னா போக்குவரத்து துறையை சேர்ந்தவங்க வந்து குடும்பத்தோடு வந்து போகிறாங்க. சில பேர் அப்படி போகும்போது அவங்க ஐடி இருக்குல்ல, ஐடியை கட்டிட்டு போயிடறாங்க ஃப்ரீயா. அதே வந்து அவங்களுக்கு வந்து சம்பளம் வந்து கூட தாங்க, அதே மாதிரி லீவு வந்து நிறையா கொடுக்குறாங்க, டியூட்டி மாற்றிக்கிறாங்க, இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்குது. அதுவும் இல்லாமல் அவங்க ஒரு இடத்துல வேலை பார்த்தா அதே ஊரில் தான் வேலை பார்க்குறாங்க. ஒரு டிப்போவில் வேலை பார்க்குறாங்கன்னு வச்சுங்க, லைஃப் அவங்க ரிட்டையர் ஆகிற வரைக்கும் அதே டிப்போலையே வேலை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் காவல்துறை அப்படி கிடையாது. காவல்துறை வந்து மாவட்டமாக போகிறாங்க. இப்போ இந்த ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி, நீ இங்கே வேலை பார்க்கல, இந்த மாவட்டத்துக்கு போ, நீ அந்த மாவட்டத்துக்கு போன்னு சொல்லி அவங்கள அலக்களிக்கிறாங்க. சரி, இந்த தான் அலக்களிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா அவங்களுக்கு சங்கமே கிடையாதுங்க. இதே வந்து போக்குவரத்துறையை பார்த்தோம்னு வச்சுங்க, போக்குவரத்துறை டிப்போக்கு முன்னாடி பார்த்தா ஒவ்வொரு கட்சியிலையும் கொடியை கட்டி, நான் இந்த கட்சி, நான் அந்த கட்சி, இந்த டிப்போ அந்த டிப்போன்னு சொல்லி அவங்க கட்சி சார்ந்து அந்த டிப்போவில் வந்து சங்கம் வச்சுருப்பாங்க. அதேமாரி ஆளுங்கட்சியை சேர்ந்த சங்கத்துக்காரங்களுடைய வேலை எப்படி இருக்கும் அப்படி சொல்லி போக்குவரத்து துறையில தெரியும். ஏன்னா எதிர்கட்சிக்காரங்க வண்டி ஓட்டுவாங்க, இல்லை வண்டியில் வந்து வேலை பார்க்கணும். அதே ஆளுங்கட்சியாக இருந்தால் வேலைகள் வந்து குறைவு போக்குவரத்தில். ஆனால் காவல்துறை அப்படி கிடையாதுங்க. இந்த சங்கமே கிடையாது. சங்கம் கிடையாதனால அவங்களுக்கு லீவு வந்து கம்மி தான். அவங்களுக்கு வந்து 24 hours டியூட்டி அப்படிங்கிற மாதிரி தான் காவல்துறை இருக்குது. இதனால் மன அழுத்தத்தில் தற்கொலை பண்ணவங்க நிறையா இருக்காங்க. அதே இது வந்து போக்குவரத்துறையில் தற்கொலை பண்ணவங்க யாரும் இருக்க முடியாது மன அழுத்தத்தில். ஏன்னா மன அழுத்தம் அப்படிங்கிறது வந்து காவல்துறையில் மட்டும்தான் வரும். இதே வந்து ஒரு பெரிய ஒரு சிஎம் போகிறாரு, அவர் போகிறாரு அப்படின்னு சொல்லி பந்தோஸ்து போகும்போது அவங்க நடு ரோட்டில் வெயிலோடு நிற்காம காவாத்து நிற்க வேண்டியது வரும். இவ்வளவு பிரச்சனைகள் வந்து அவங்களுக்கு இருக்குது. அதே மாதிரி வந்து பெண் காவலர்கள்லாம் வந்து அதே மாதிரி வேறு மாவட்டத்துக்கு ஷிஃப்டிங் மாறுவாங்க, அதே மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விடுவாங்க. ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது குடும்பம் ஒரு இடத்துல இருக்கு, அவங்க ஒரு இடத்துல வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. அதனால குடும்பத்தையே பிரிஞ்சு அவங்க இருக்கிற மாதிரி சூழ்நிலை வரும். இவ்வளோ ஒரு இக்கட்டான சூழ்நிலை வந்து காவல்துறை வந்து ஒரு பணி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த பணியில் வந்து அவங்க இந்த டிக்கெட் கேட்ட ஒரு விஷயம் தான் இன்னைக்கு ஒரு தவறு அப்படின்னு சொல்லலாம். அந்த காவல்துறையை சேர்ந்தவர் வந்து தன்னுடைய சொந்த விஷயத்துக்காக போயிருந்தா பரவாயில்ல, ஒரு குடும்பத்தோடு நான் சுற்றுலா போகிறேன், இல்லை ஒரு ஃபங்க்ஷன் போகிறேன் அப்படின்னு சொல்லி சொந்த விஷயத்தில் போயிருந்தா அவருடைய டிக்கெட் கேட்டுக்கலாம். அவர் போன விஷயம் அப்படின்னு பார்த்தா சென்னையில் இருக்காரு, சென்னையில் ஆயுதப்படையில் இருக்காரு. அவர் நாங்குநேரி வராரு. நாங்குநேரிக்கு எதுக்கு வருவார்? டீ சாப்பிட வருவாரா, இல்லை ஹோட்டலுக்கு சாப்பிட வருவாரா? இல்லை, அங்கே இருக்கிற கோர்ட்டுக்கு ஒரு விஷயமா, வேலை விஷயமா வந்திருக்காரு. வந்துட்டு ரிட்டர்ன் போகும்போது அவர் வந்து நான் எனக்கு வாரண்ட் வேணும் அப்படிங்கிறார். வாரண்ட் வேணும்னா அங்கே வந்து கைதியை கூட்டுக்கு போனதான் வாரண்ட் இருக்கு. இவர் வந்தது ஆஃபீஸ் வேலையாக வந்திருக்காரு. ஆஃபீஸ் வேலையாக வந்திருக்கும் போது அங்கே வந்து ஸ்டேஷன் விஷயமா வந்து பேசிட்டு போகிறாரு. அங்கே எப்படி வாரண்ட் கொண்டு வர முடியும்? ஒரு கைதியை கூட்டுக்கு வந்து கோர்ட்டில் வந்து நம்ம வந்து நிறுத்துகிறோம் அப்படின்னா வாரண்ட் வேணும். இது வந்து வேற ஒரு அலுவலக வேலையாக வந்திருக்காரு. அப்போ எப்படி வாரண்டோட வருவார் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து போக்குவரத்து துறைக்கு தெரியுமா? இதே வந்து காவல்துறை என்ன சொல்லும், போய் பார்த்து வாயா அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் இந்த இடத்துல வந்து அவங்க வாரண்ட் கேட்டது அப்படின்னு பார்க்கும்போது அவர் எல்லாத்துக்கும் வாரண்ட் வருமா? இதுக்கு வந்து ஒரு முடிவான ஒரு விஷயம் வேணும். ஒரு கவர்மெண்ட்டே வந்து என்ன சொல்லணும்னா, யார் இலவசமாக பயணம் செய்யலாம். இப்போ அலுவலக வேலையாக தான் போகிறாரு, அவர் சொந்த வேலையாக போகல, குடும்பத்தோட இன்ப சுற்றுலா போகல, அப்படி சொந்த விஷயமா போய் அவர் டிக்கெட் எடுக்காமல் இருந்தால் அந்த காவல்துறையில் மீது நடவடிக்கை எடுக்கலாம், துறை ரீதியாக நடவடிக்கலாம், இல்லை நம்மளே வந்து மக்களே வந்து விமர்சனம் பண்ணலாம். அவர் வந்து வேலை விஷயமா தான் போயிட்டு வர்றாரு. வேலை விஷயமா போயிட்டு வரும்போது எப்படி வந்து டிக்கெட் எடுக்க சொல்லி அவங்க கேட்குறாங்கன்னு தெரியல. இதே இது வந்து போக்குவரத்து துறையை சேர்ந்த பல பேர் இருக்காங்க, அவங்க டியூட்டிலே இருக்க மாட்டாங்க. டியூட்டிலே இல்லாமல் அடுத்தடுத்து பஸ் மாறிக்குவாங்க. கேட்டால் ஐடி கார்டு நான் டிரைவருங்க, நான் கண்டக்டருங்க அப்படின்னு, சரிங்க அப்படின்னு போய்கிட்டே இருப்பாங்க. அப்படி தான் காவல்துறை போக்குவரத்து சேர்ந்தவங்க போகிறாங்க. ஆனால் காவல்துறையை சேர்ந்தவங்க வந்து
டியூட்டியில் தான் இருக்காரு. அவர் யூனிஃபார்ம் போட்டிருக்காரு. யூனிஃபார்ம் போடாமல் இருந்தாலும் பரவாயில்ல, யூனிஃபார்மில் தான் போயிருக்காரு. யூனிஃபார்ம் தான் ரிட்டர்ன் வாங்கியிருக்காரு சென்னைக்கு. அப்படி போய்க்கும் போது அவருக்கே இந்த நிலைமைன்னா அப்போ அவங்களுக்கு ரூல்ஸ் தெரியலையா, இல்லை ரூல்ஸ் சரியான ரூல்ஸ் இல்லையா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. இருந்தாலும் இன்னைக்கு வந்து காவல்துறையை வந்து சீண்டி விட்டுருக்காங்கன்னு சொல்லலாம். யார் போக்குவரத்து துறையை சேர்ந்தவங்க வந்து காவல்துறையை சேர்ந்தவங்கள சீண்டி விட்டுருக்காங்க. இதனால் என்ன ஆகுனாக்க நீ ஒவ்வொரு அரசு பேருந்தும் அபராதத்துக்கு ஆளாகணும். ஏன்னா இன்னைக்கு வந்து ஒவ்வொன்றும் ரூல்ஸ் படி எதுவுமே கிடையாது. ஏன்னா ரூல்ஸ் அப்படிங்கிறது வந்து தனிப்பட்டவங்களுக்கு தானா. இன்னைக்கு நோ பார்க்கிங்கில் வந்து தனிப்பட்ட ஒருத்தருடைய கார் இருந்து நின்றா இப்போ அபராதம் விதிக்கிறாங்க. அதே இது வந்து ஒரு அரசு வாகனங்கள் நின்று அபராதம் விதிக்கிறது இல்லை இது வரைக்கும். ஆனால் இனிமேல் விதிப்பாங்க. இந்த விதிக்கிறதுக்கு உடைய முடிவு அப்படின்னா இது வந்து மேலிடம், அதாவது சிஎம்ஏ சேர்ந்து இந்த பிரச்சனையை முடிச்சு வச்சாதான் இந்த பிரச்சனை ஓயும். இல்லாட்டி இவங்களுடைய ஈகோ அப்படிங்கிறது வந்து விஸ்வரூபம் எடுக்கும் அப்படிங்கிறது மட்டும் தெரியுதுங்க.